ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியங்கா ஜெகன் vlogs. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா பேடி கல்டிவேஷன் தான் பார்க்க போகிறோம். நெல் விவசாயம் தான் பார்க்க போகிறோம். ஸோ நாங்கள் இந்த மொத்த ப்ராசஸுமே ஆர்கானிக்காக பண்ணியிருக்கோம். எந்த விதமான கெமிக்கல்ஸாக இருக்கட்டும், மருந்தாக இருக்கட்டும், எதுவுமே போடாமல் ஃபுல் ப்ராசஸ் எல்லாமே நம்ம இயற்கையாக பண்ணியிருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் எடுத்துருக்கிற நெல் ரகம் வந்து தூய மல்லி என்ற ரகம். இது வந்து நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஆர்கானிக் ஷாப்பில் இருந்து வாங்கினோம். நாங்கள் 10 கிலோ நெல் வந்து எடுத்திருக்கோம். ஸோ நெல் வந்து நாற்று விடுறதுக்கு முன்னாடி அது வந்து நாங்கள் தண்ணியில் வந்து 24 ஹவர்ஸ் ஊற வைக்கணும். அந்த ப்ராசஸ் தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நாங்கள் 10 கிலோ நெல் எடுத்திருக்கோம். 10 கிலோ நெல் வந்து ஒரு கோணி பையில் போட்டு அது கூட கொஞ்சமாக புங்க இலை, அப்புறம் கொஞ்சமாக சாணி மிக்ஸ் பண்ணி இப்போ தண்ணியில் ஊற வைக்க போகிறோம். ஊற வச்சு 24 ஹவர்ஸ் ஆனதுக்கப்புறம் அதை எடுத்து நாங்கள் வந்து நாற்று விட போகிறோம். அந்த கிளிப்ஸ் தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. ஸோ நாற்று விட்டு 15 டேஸ் ஆனதுக்கப்புறம் தான் அந்த நாற்றை எடுத்து நம்ம வந்து இன்னொரு இடத்துல வந்து நட போகிறோம். அந்த இன்னொரு இடத்துல நம்ம நடுறதுக்கு முன்னாடி அந்த நடுற பிளேஸ் அந்த லேண்ட் வந்து ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அது வந்து அப் அண்ட் டவுன் அப்படி இருந்துச்சுன்னா தண்ணி வந்து ஃபுல் கார்னர்ஸில் எல்லாமே போகாது. ஸோ அது ஈக்குவல் ஆக்கிறதுக்கு நாங்கள் வந்து ஒரு டிராக்டரை வர வச்சு சாடை ஊட்டி விட்டோம். ஸோ அது லேண்ட் ஃபுல்லாக ஈக்குவல் ஆனதுக்கப்புறம் நாங்கள் நாற்று விட்ட நெல் வந்து பிடுங்கி அங்கே வந்து நட போகிறோம். நாற்று நடுற கிளிப்ஸ் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அவங்க 13 ஆட்களுக்கு கூலி கேட்டிருந்தாங்க. டோட்டலாக எங்களுக்கு நாற்று நடுறதுக்கு 3800 ருபீஸ் செலவாச்சு. ஸோ இப்போ வரைக்கும் நாங்கள் நான் வாங்கினது வந்து 1000 ருபீஸ், டிராக்டர் ஓட்டினதுக்கு 2000 ருபீஸ் அண்ட் இந்த ஆளுங்களை கூட்டிகிட்டு வந்து நாற்று நடுறது 3800 ருபீஸ் செலவாச்சு. பாருங்கள், இந்த நாற்று நட்டினதுக்கப்புறம் எடுத்த வீடியோ 15 டேஸ் நாற்று எவ்வளோ அழகாக தெரியுது பாருங்கள். அண்ட் இந்த கிளிப்ஸ் வந்துட்டு நாற்று நட்டு 30 டேஸ் ஆனது நெல். இந்த தூய மல்லி என்ற ரகம் வந்து ஃபுல்லாக ஹார்வெஸ்டிங் ஸ்டேஜுக்கு வரதுக்கு 90 டேஸ் ஆகும். ஸோ 90 டேஸ்க்கு அப்புறம் தான் நம்ம இந்த நெல்லை வந்து ஹார்வெஸ்ட் பண்ண முடியும். நம்ம எப்படி இதை ஹார்வெஸ்ட் பண்ண டைம் வந்திருக்கு அப்படின்னு தெரியும்னா, எல்லா நெல்லுமே நமக்கு இப்படி எல்லோயிஷாக டர்ன் ஆகும். பாருங்கள், இந்த வீடியோவில் தெரியுது. ஸோ கொஞ்சமாக க்ரீன் கலராக இருந்தாலும் நம்ம ஹார்வெஸ்ட் பண்ண முடியாது. ஸோ டோட்டலாகவே எல்லாமே எல்லோயிஷாக டர்ன் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணோம். ஸோ நெல் ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் இந்த மெஷினை வர வச்சுருந்தோம். பாருங்கள், இந்த மெஷின் வந்து நெல் செப்பரேட்டாக அப்புறம் பில்லு வந்து செப்பரேட்டாக நமக்கு பிரித்து கொடுத்துரும். இந்த மெஷின் ஒரு ஹவருக்கு 1000 ருபீஸ் நாங்கள் பே பண்ணோம். ஸோ டோட்டலாக 2 ஹவர்ஸ் ஓட்டியிருக்கு. 2000 ருபீஸ் நாங்கள் பே பண்ணோம். இந்த மெஷின் கார்னர்ஸில் எல்லாம் போகாது. அதனால் கார்னர்ஸில் இருக்கிற நெல் எல்லாமே நாங்கள் ஆட்களை கட் பண்ண சொல்லி அவங்கள நெல் வந்து செப்பரேட்டாக ஆக்க சொல்லி நாங்கள் சொல்லியிருந்தோம். நாங்கள் 10 கிலோ நெல் நாற்று விட்டதில் எங்களுக்கு 12 மூட்டை நெல் வந்துச்சு. இதில் 2 மூட்டை மட்டும் வீட்டுக்கு வச்சுக்கிட்டு நாங்கள் 10 மூட்டை நெல்லை விற்றுட்டோம். இந்த 10 மூட்டை நெல்லுக்கு எங்களுக்கு டோட்டலாக 18,000 ருபீஸ் அவங்க எங்களுக்கு பே பண்ணாங்க. ஸோ நமக்கு நெல் விற்றது 18,000 ருபீஸ் அண்ட் எல்லாம் செலவு பண்ண காஸ்ட் எல்லாமே போக நமக்கு ப்ராஃபிட் வந்து 9,000 ருபீஸ். ஸோ இந்த மாதிரி அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் வீடியோஸ், ஆர்கானிக் ஃபார்மிங் ரிலேட்டட் வீடியோஸ்க்காக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.